வீடெல்லாம் நல்லா பெருசா இருக்கும், மெத்தையெல்லாம் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா தூக்கம் வரவே வராது. சிலருக்கு பணம் கொட்டி கிடக்கும், ஆனா தூக்கம் வராது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க, நைட் ஒரு 12 மணிக்கு மேல எந்திரிச்சு உட்காந்துக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது. சிலர் 8 மணிக்கே போய் படுத்துருவாங்க, 12 மணி ஆனாலும் தூக்கம் வரவே வராது. தூக்கம் இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. இதே போலங்க நிறைய பேர் தூக்கத்தினால கஷ்டப்பட்டு இருக்காங்க, தூக்கம் வரமாட்டேங்குதே அப்படின்னு. இவங்களுக்குலாம் ஒரு சிறந்த தீர்வு தான் மலர் மருத்துவம். இந்த மலர் மருந்தை நீங்க எடுத்துக்கிறது மூலமா எத்தனை வருஷமா நீங்க தூங்காம இருந்தாலும் சரி, தூங்குறதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் நீங்க தூங்குவீங்களா இருந்தாலும் சரி, இந்த மலர் மருந்தை எடுத்து பாருங்க, அப்படி ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியா நடக்குது. இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போறாங்க. இந்த மலர் மருத்துவத்தை பத்தி விரிவா தெரிந்து கொள்ள இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். கட்டணம் 2000 ரூபாய். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தூக்கமின்மை பல்வேறு நபர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது தூக்கமின்மை. வீடெல்லாம் நல்லா பெருசா இருக்கும், மெத்தையெல்லாம் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா தூக்கம் வரவே வராது. சிலருக்கு பணம் கொட்டி கிடக்கும், ஆனா தூக்கம் வராது. நிறைய பேர் இதுக்காக பல்வேறு மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க, நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே எந்திரிச்சு உட்காந்துக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது. சிலர் 8 மணிக்கே போய் படுத்துருவாங்க, 12 மணி ஆனாலும் தூக்கம் வரவே வராது. சிலர் ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் சீக்கிரம் இன்னைக்கு தூங்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க, மெத்தையில படுத்து தூங்கி பார்ப்பாங்க, தூக்கம் வரவே வராது. அடடா நம்ம உடம்புக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்னு நினைச்சோமே, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி அதுக்கு கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஐயோ உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குன்னு தானே நேரமா வந்து படுத்தோம், ஆனா தூக்கமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. தூக்கம் இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. இதே போலங்க நிறைய பேர் தூக்கத்தினால கஷ்டப்பட்டு இருக்காங்க, தூக்கம் வரமாட்டேங்குதே அப்படின்னு. இவங்களுக்குலாம் ஒரு சிறந்த தீர்வு தான் மலர் மருத்துவம். பரவாயில்லையே, மலர் மருத்துவத்தில் இதுக்கான தீர்வு இருக்கா? அந்த மருந்து பேரை சொல்லப்பா, நான் உடனே சாப்பிட்டுட்டு நான் இன்னைக்கு நல்லா தூங்குறேன் அப்படி தானே சொல்றீங்க. அப்படி டக்குன்னு இந்த மருந்து சாப்பிடுங்க தூக்கம் வந்துருன்னு மலர் மருத்துவத்தை பொறுத்துள்ள சொல்லவே முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது? எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு நம்ம சொன்னா கூட பல்வேறு உணர்வுகள் அதுக்கு காரணமா இருக்கு. ஒருத்தருக்கு கோபம் ஒரு காரணமா இருக்கலாம், யாரு கூட சண்டை போட்டிருப்போம், அடடா இந்த பாயிண்ட் நம்ம சொல்லாம விட்டுட்டோமே, அவன் நம்ம கிட்ட இப்படி பேசியிருக்கவே கூடாது, இதுக்கு இந்த பதில் நம்ம சொல்லியிருக்கும்னு நினைப்போம். ஆனா அங்க பேசாம விட்டுட்டு நைட்டு தூங்கும் போது அந்த எண்ண ஓட்டத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பயம் காரணமா இருக்கலாம், அதனால தூங்காம இருக்கலாம். வீட்டை பூட்டி இருக்கிறோம், யாராவது உள்ள வந்துட்டா என்ன செய்யறது? என்னைக்கோ ஒரு நாள் நம்ம தூங்கிட்டு இருப்போம், நம்ம மேல பூரா எந்திரிச்சு அப்படியே ஜாலியா ஊந்துக்கிட்டே போயிருப்பாரு. அதை நினைச்சு பயப்பட்டே இருப்போம். நைட்டு தூங்கிட்டு இருப்போம், எந்திரிச்சு தலைவாணி தூக்கி பார்த்துட்டு உள்ள எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுப்போம், தூக்கம் வராது. இன்னும் சிலருக்கு பாருங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும், அந்த வேலை சரியா நடக்குமா நடக்காதா, நம்ம அங்கே போனால் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே தூக்கம் வராது. அப்போ பாருங்க, தூக்கமின்மைக்கு ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு 4 மலர் மருந்துகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த மலர் மருந்தை நீங்க எடுத்துக்கிறது மூலமா எத்தனை வருஷமா நீங்க தூங்காம இருந்தாலும் சரி, தூங்குறதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் நீங்க தூங்குவீங்களா இருந்தாலும் சரி, இந்த மலர் மருந்தை எடுத்து பாருங்க, அப்படி ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் மருந்து ஒயிட் ஜஸ்ட்நட். இந்த மலர் மருந்துக்கும் தூக்கமின்மைக்கும் என்னப்பா தொடர்பு அப்படித்தானே கேட்குறீங்க? இருக்குங்க. இந்த மலர் மருந்து யாருக்கு பொருத்தமா இருக்குன்னு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அதிகப்படியான சிந்தனையினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பழைய சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திகிட்டே இருப்பாங்க. இப்போ கடந்த காலத்திலேயே இருக்கிறதாங்க இவங்களோட வேலை. நிகழ்காலத்துக்கும் வரமாட்டாங்க, வருங்காலத்துக்கும் போக மாட்டாங்க. கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை இது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் இப்படின்னு கடந்த காலத்திலேயே தான் இருப்பாங்களே தவிர நிகழ்காலத்துக்கு வரவே மாட்டாங்க. தூக்கம் நிகழ்காலத்தில் இருந்தால் தானே வரும், கடந்த காலத்துல இருந்து எப்படி வரும்? அதனால இவங்களுக்கு தூக்கமே வராது. இப்ப யார்கிட்டயோ பேசியிருப்போம், அந்த பேச்சை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கறது. அடடா அவன் அப்படி சொல்லும் போது நம்ம இதை சொல்லாம விட்டுட்டோமே, பாரு நாளைக்கு இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால உரையாடலை மீண்டும் 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 நினைவுபடுத்தி அதை சொல்லியிருக்கலாம் இதை சொல்லியிருக்கலாம்னு நினைச்சிட்டே இருக்கிறது மூலம் தூக்கத்தை கெடுத்துருவாங்க. இவங்களுக்கு ஒயிட் ஜஸ்ட்நட் இந்த மலர் மருந்து ஒரு மிகச்சிறந்த தீர்வை வழங்கும். இது எப்படிப்பா தூக்கத்தை பாதிக்கும், இந்த உணர்வுகள் எனக்கு இருக்குது, இது எப்படிப்பா என் தூக்கத்தை கெடுக்கும் அப்படிதானே கேட்குறீங்க? நிச்சயமா இது தூக்கத்தை கெடுக்கும். இவங்களுக்கு இந்த உணர்வுகள் தூக்கத்தை எப்படி கெடுக்குதுன்னா, 8 மணிக்கே போய் படுக்க போயிடலாம் அப்படின்னு போய் படுத்துருவாங்க. படுத்து மெதுவாக அப்படியே கண்ணை மூடுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் கூட்டம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்படியே கடந்த காலங்களுக்கு போயிடுவாங்க. சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. இது நின்னா தானே தூக்கம் வரும். இந்த மாதிரி பெட்டுக்கு போய் படுத்ததுமே ஏதாவது கடந்த கால சிந்தனைகள்லேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து வெளிப்பட முடியல அப்படின்னா இந்த ஒயிட் ஜஸ்ட்நட் நீங்கள் மருந்து எடுத்துக்கிறது மூலமாக ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் பெற முடியும். இப்போ வேற ஒரு காரணத்தினால தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மலர் மருந்து கொடுத்தா வேலை செய்யுமானா வேலை செய்யாது. அப்போ அவங்களுக்கான சரியான உணர்வுகளை தெரிஞ்சு நம்ம அதை கொடுக்கும்போது தான் ஆழ்ந்த ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும்.
அடுத்த இரண்டாவது மலர் ஆஸ்பென். இந்த மலர் மருந்து தூக்கத்துக்கு எப்படி உதவி செய்யுது, யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தும் போது ஆழ்ந்த ஒரு நிம்மதியான தூக்கம் வரும், இந்த குணங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இவங்க எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பயத்துக்கான காரணம் தெரியவே தெரியாது. நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சு பயப்பட்டால் பரவாயில்ல, காரணமே தெரியாமல் பயப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த மலர் மருந்து. இப்போ எங்கேயாவது ஒரு பக்கம் நம்மளை போயிட்டு வர சொல்லுவாங்க, ஐயோ நான் போக மாட்டேன், அங்கே ஏதாவது இருக்கும். அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன் அங்கே போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமும் இருக்காது. இந்த பயம் தூக்கத்தை எப்படி பாதிக்குது, இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க. ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற உணர்வு இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது திருட வந்துட்டா என்ன செய்யறது, வீட்டை பூட்டி இருக்க மாட்டோமோ, உள்ள ஏதாவது பாம்பு வந்துருமோ, இப்படி பயப்பட்டுட்டே இருப்பாங்க. யாராவது வந்து அவங்க கிட்ட ஏப்பா நீ இப்படி பயப்படுற அப்படின்னா அந்த பயத்துக்கான காரணத்தை அவங்களால விலைக்கு சொல்லவே முடியும். தெரியாத பயம். சிலர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு சத்தம் போட்டு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது. கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கும், அதன் மூலம் தூங்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ரியல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு என்ன செய்வோம், பல்வேறு வேலைகள் செய்வோம், நிறைய பேரை சந்திப்போம், பேசுவோம் இல்லையா. அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கண்ணை மூடி படுத்தா போதும், அப்படியே கனவு வரும். அந்த கனவுல இவங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க, அல்லது பல பேரை அடித்து தூக்குவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தூக்கத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்த்தாலும் உற்சாகம் இல்லாமல் உடல் சோர்வோடு இருப்பாங்க. ஏன்னா தூங்கவே இல்லையே, அப்புறம் எப்படி உடல் உற்சாகமாக இருக்கும். இந்த மாதிரி காரணமே தெரியாமல் பயத்தினால் தூக்கத்தை இழந்தவங்களுக்கு, கெட்ட கனவு வர்றவங்களுக்கு ஆஸ்பென் மலர் மருந்து ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். இந்த மலர் மருந்தை பயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அன்னைக்கு எப்படி தூங்குறீங்க அப்படின்னு பாருங்கள். கனவே இல்லாமல் தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் தூங்குவீங்க. தூக்கத்திற்காக மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அடுத்த மலர் மருந்து மீமுலஸ். எப்படி தூக்கமின்மைக்கு தீர்வாக அமையுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த மனநிலையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தணும், எந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இதுவும் ஒரு வகையான பயம்தான். ஆனால் இதுக்கு முன்பாக நம்ம சொன்ன மலர் மருந்து ஏப்பா எனக்கு பயம் வருது அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரியாது. ஆனால் இவங்களுக்கு ஏன் பயம் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் ரொம்ப தெளிவாகவே தெரியும். அதனால தான் அந்த படுத்ததுமே அந்த பய சிந்தனை வந்து தூக்கத்தை கெடுத்து அவங்கள ஒரு பயத்திலேயே வச்சுருக்கும். சரி தூங்கலாம் அப்படின்னு போய் படுப்பாங்க, தூக்கமே வராது இந்த பயம் காரணமாக. நம்ம உடம்புல நாளைக்கு நோய் வந்துட்டா என்ன செய்யறது, எனக்கு லேசாக இந்த பக்கம் வலிக்குது, ஒருவேளை இதயத்தில் ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமோ, லேசாக கை வலிக்குது, எனக்கு அந்த நோய் வந்துருமோ, இந்த நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்த பயப்படுவாங்க. பயத்திற்கான காரணம் உங்களுக்கு தெரியும், நோயை பற்றி பயம் அப்படின்னு தெரியும். அதே போல் பணத்தை பற்றி கவலை. நம்ம யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், அடடா அவன் நாளைக்கு வந்துட்டா என்ன செய்யறது, அவன் நாளைக்கு வந்து பணம் கேட்கும்போது நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு பயப்படுவோம். சிலருக்கு பணம் கொடுத்துருப்போம், இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இவன் மொழியே சரியில்லையே, இவன் பணம் தருவானா, நம்ம கொடுத்த பணம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்த பயத்தினால அவங்களுக்கு தூக்கம் வராது. சிலருக்கு வேலையை பற்றிய ஒரு பயம் இருக்கும், இந்த மேனேஜரை சரியில்லை, சும்மா நம்மகிட்ட வம்பழுத்திட்டே இருக்கிறான், இவன் வேலையில் வச்சிருப்பானா மாட்டானா, பாவம் அந்த மேனேஜர் ஒன்றுமே இவங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் இருந்தாலும் அதை நினச்சி பயப்பட்டு அதன் மூலம் தூக்கத்தை கெடுக்கிறது தான் இந்த நபர்கள். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நினச்சி பயப்பட்டே இருப்பாங்க, இவன் வேற நல்லா படிக்கவே மாட்டேங்கிறான், சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், இது என்னதான் செய்யறது நினைச்சு பயப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு தீர்வை தரக்கூடியதான் மீமுலஸ். இந்த மலர் மருந்து அவங்க எடுத்துக்கிறது மூலமா அந்த பயத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியா மகிழ்ச்சியா ஆழ்ந்து தூங்க முடியும். அடுத்த மலர் மருந்து பேஷன்ஸ். இந்த மலர் மருந்தை நீங்க பயன்படுத்துறது மூலமா ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை தூங்க முடியும். இந்த மலர் மருந்து யார் பயன்படுத்தலாம், எந்த மனநிலை இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர குணம் கொண்டவங்க. எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறவங்கள பார்த்துருப்பேன் இல்லையா, எனக்கு நிற்கிறக்கே நேரம் இல்லை, நான் பயங்கரமான பிஸி, எனக்கு ஈக்குவலாக நீ வேலையே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எதுக்கு பார்த்தாலும் அவசரப்படுவாங்க இல்லையா. இவங்களுக்கு தான் இந்த ஒரு சிறந்த தீர்வை இந்த மலர் மருந்து கொடுக்கும். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிற சுத்தமாகவே இருக்காது, எல்லாமே அவசரம் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க. அந்த சீக்கிரம் நடக்கலன்னு வச்சுக்கங்களேன், எரிச்சல் வரும், கோபம் வரும், கத்துவாங்க கிடந்து. எல்லாமே உடனே நடக்கணும் இவங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கணும் இல்லையா, இவங்க அந்த மாதிரி எடுத்துக்கவே மாட்டாங்க, எல்லாத்துக்கும் அவசரம். இதன் மூலமா தூக்கத்தை கெடுத்துருவாங்க. ஏப்பா இதெல்லாம் எப்படிப்பா தூக்கத்தை கெடுக்கும், இந்த உணர்வுகளால எப்படி தூக்கத்தை கெடுக்குதான்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேகமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. அப்போ என்ன ஆகுன்னா உடம்பு ஓய்வு எடுக்கிறதுக்கு நினைக்கும், மனசு மட்டும் ஓய்வு எடுக்காது. அதுக்கும் இவங்க வேகன்னு அவசரப்படுவாங்க. அடடாரா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு பாரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட போராட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தூக்கம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பேஷன்ஸ் மலர் மருந்து மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இவங்க அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா
அந்த எண்ண ஓட்டங்கள் குறையும். எதுக்கு எடுத்தாலும் அந்த வேகம் 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 வேகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அது நிதானமாகும். ஒரு பழமொழி உண்டு இல்லையா, அவசரத்தில் அண்டாக்குள்ள கை விட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அண்டாங்கிறது பெருசு, கை ரொம்ப சிறுசு, ஈஸியாக உள்ளே போயிடும். ஆனால் அவங்களோட வேகம் அண்டாக்குள்ள கூட கை விட முடியாத அளவுக்கு அவங்க தடுமாறுறாங்க இல்லையா, அந்த தடுமாற்றம் நீங்கும், தெளிவு பிறக்கும், நிதானமாக இருப்பாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல் நல்லா இருக்கும். அதன் மூலம் ஆழ்ந்து நிம்மதியான தூக்கம் தூங்குறதுக்கு இந்த மருந்து அவங்களுக்கு உதவி செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்யூ ரெமெடி. பொதுவாக இதை தூக்கத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம், அவசர காலத்துக்கும் பயன்படுத்தலாம். பல்வேறு விதத்தில் இந்த ரெக்யூ ரெமெடி அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு மலர் மருந்து இல்லை, இது பல்வேறு மருந்தோட ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக திடீர்னு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த மாதிரி அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மலர் மருந்து. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு ஒரு 2 சொட்டு அவங்களுக்கு உள்ளே கொடுத்துட்டோம், இல்லை கையில் எங்கேயாவது தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் மனசில் ஏற்படக்கூடிய பயம், அதிர்ச்சி காரணமாக கூட நம்ம உயிர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த ரெக்யூ ரெமெடி அப்படிங்கிற ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இது அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. அது தூக்கத்துக்கும் கூட நம்ம பயன்படுத்தலாம். எந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை, திடீர் துக்கம். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு பாதிப்பில் ஏற்பட்டிருப்பாங்க, அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது உதவி செய்யும். அதன் மூலமாக கூட சிலருக்கு தூக்கம் வராது. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அவங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ அல்லது சொந்தக்காரங்களோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. அதே சம்பவத்தை நினச்சி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க. அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்துக்கு உதவி செய்கிறது இந்த ரெக்யூ ரெமெடி. சிலர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கும், அதுக்கப்புறம் தூக்கம் போயிடும். இந்த ரெக்யூ ரெமடியை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை இயல்பாவது அவங்க இருப்பாங்க. இப்போ மிக முக்கியமான ஒரு 5 மலர் மருந்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதில் தூக்கமின்மைக்கு ஒரு குறிப்பிட்ட மலர் மருந்து என்பது கிடையாது. இப்போ நான் 5 வகையாக உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கிறேன். இதுபோல் பல்வேறு உணர்வுகளால் நம்மளோட தூக்கம் பாதிக்கப்பட்டிருந்தால் சரியான மலர் மருந்து எடுத்துக்கிறது மூலமாக ஆழ்ந்து நிம்மதியாக தூங்கலாம். நீங்கள் ஏற்கனவே தூக்கத்திற்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே உங்களுக்கு தூக்கம் வராமல் சிரமப்படுவீங்க. அவங்கெல்லாம் இந்த மலர் மருந்து எடுத்துக்கிறது மூலமாக நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க முடியும். இந்த மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மலர் மருத்துவத்தை பொறுத்துள்ள தூக்கமின்மை அப்படின்னு நம்ம ஒரு காரணத்தை சொன்னாலும் அதுக்குள்ள நிறைய உணர்வுகள் காரணமாக இருக்குது. அந்த உணர்வுகள் என்ன அப்படின்னு சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அந்த மலர் மருந்து எடுக்கும்போது தான் அது உங்களுக்கு சிறந்த ஒரு பயனை தர முடியும். அதனால் இந்த மருந்து நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் அருகில் உள்ள மலர் மருத்துவரை சந்தித்து அவங்ககிட்ட ஆலோசனை பெற்று அந்த மலர் மருந்தை அவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இயற்கை மருத்துவர், மலர் மருத்துவர், ஹீலர் சுகுமார் ஐயா இந்த வகுப்பு உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அதில் 38 வகையான மனநிலைகளை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. இந்த மலர் மருந்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவலை உங்களுக்கு அந்த வகுப்பில் அவர் சொல்லித் தருவார். அப்போ நீங்கள் அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது முழுமையாக உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும். அதே நேரத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தூக்கமின்மைக்கு ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மலர் மருந்து இன்னொருத்தருக்கு வேலை செய்யாது. அப்போ சரியான மலர் மருந்து அப்படிங்கிறத தேர்வு செய்யணும். இதை கல்வி நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ பகிரப்படுகிறது. அதனால் இப்படி ஒரு மலர் மருத்துவம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மலர் மருந்தை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். சரிப்பா, இந்த மலர் மருந்து நீ சொல்லிட்ட, இதை நான் எப்படி வாங்குறது? இதை வாங்குறதுக்கு 2 வழிமுறை இருக்குது. ஒன்று ஒரிஜினல் மலர் மருந்து. ஒரு முறை நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்களே திரும்ப திரும்ப அந்த மருந்தை நீங்கள் உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் பால் வாங்கி தயிர் ஊற்றுவோம், தினசரி என்ன செய்வோம், 1 லிட்டர் பால் வாங்குவோம், கொஞ்சோல தயிர் ஊற்றுவோம், தயிராக மாறிடும் இல்லையா? அதே போல் இந்த ஒரிஜினல் மலர் மருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு 30 மில்லி கண்ணாடி பாட்டிலில் ஒரு 2 சொட்டு விட்டிங்கன்னா போதும். அந்த 30 மில்லியுமே இந்த மலர் மருந்தோட தன்மைக்கு வந்துடும். இல்லை ஒரிஜினல் மலர் மருந்து என்னால் வாங்க முடியாதப்பா, நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமியோபதி மருந்தெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடைகளில் இந்த மலர் மருந்து விற்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு வீரியமாக செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கடையில் வச்சிருக்கிறத பொறுத்தது. சிலர் நல்ல தரமான பொருள் வச்சுருக்கிறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரம் குறைவானது கூட வச்சுருப்பாங்க. தரமான மலர் மருந்தை தேர்வு செஞ்சு வாங்கிக்கோங்க. எப்படி பயன்படுத்துறது? ஒரு 50 மில்லி தண்ணி எடுத்துக்கங்க, அதில் ஒரு 4 சொட்டு அந்த மலர் மருந்தை விடுங்க, லேசாக அசைச்சு விட்டு குடிச்சிருங்க. ரொம்ப தீவிரமாக இருக்கா 4 முறை சாப்பிடுங்க, ஓரளவுக்கு தான் இருக்கா 2 முறை சாப்பிடுங்க. நீங்கள் எத்தனை முறை சாப்பிட்டாலும் அதனால் இது பக்க விளைவில்லை. இப்போ ஒரிஜினல் மலர் மருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, அது எப்படி பயன்படுத்துறது? ஒரிஜினல் மலர் மருந்து ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து எத்தனை முறை வேணாலும் நீங்கள் தயாரிக்கலாம். ஆனால்
அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆல்கஹால் அப்படிங்கிறத அதில் கலக்குவாங்க. அது சாதாரண நபர்களுக்கு தரமாட்டாங்க. அது மருத்துவர்களாக இருந்தால் மட்டும்தான் தருவாங்க. நமக்கு அது ஆல்கஹால் இல்லாமையே பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு. ஆல்கஹால் இல்லாமல் தான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். பெரியவங்க வேணால் கூட அதை சாப்பிட்டுக்கலாம். ஆல்கஹால் கலக்காத அந்த மலர் மருந்து தான் கூடுதல் சிறப்பு தரும். அதை நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரண சுடுதண்ணி இருக்குது, அதை பயன்படுத்தலாம். இல்லை பச்சை தண்ணி பயன்படுத்தலாம். ஒரு 30 மில்லி பாட்டிலில் ஒரு 2 சொட்டு ஒரிஜினல் மலர் மருந்து விடுங்க. 30 மில்லி தண்ணி ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா குலுக்குங்க கையை வச்சு. குலுக்கி முடிச்சுட்டு அதிலிருந்து இப்போ நம்ம ஒரு தயாரித்து ஒரு 30 மில்லி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 4 சொட்டு நார்மல் தண்ணியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் அதை கலந்து குடிச்சிருங்க. சரி, இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? யார் வேணாலும் பயன்படுத்தலாங்க. பிறந்த குழந்தை முதல் பெரியவங்க வரை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எந்தவித பக்க விளைவுகளும் இது ஏற்படுத்தாது. அதே போல் இந்த மருந்து உங்களை அடிமையாக்காது. நம்ம தேவையான போது பயன்படுத்திட்டு அப்புறம் விட்டுடலாம். இப்போ ஒரு 5 வகையான மலர் மருந்து பார்த்தோம். இதே போல் 38 வகையான மலர் மருந்து இருக்குது. ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு மனநிலையை சரி செய்யும். நம்ம மனசில் வரக்கூடிய பல்வேறு உணர்வுகளுக்கு மலர் மருந்து எப்படி தேர்வு செய்வது, ஒரிஜினல் மலர் மருந்து எப்படி வாங்குறது, வாங்கினதுக்கப்புறம் அதை மீண்டும் மீண்டும் நீங்களே எப்படி தயாரிக்கிறது, இது எல்லாமே ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரப்போகிறோம். வரக்கூடிய ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித் தருவாங்கன்னா, இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க. இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்? இயற்கை மேலே யாருக்கெல்லாம் அதிக விருப்பம் இருக்கோ அவங்களாம் இந்த வகுப்பில் தாராளமாக கலந்துக்கலாம். மனசில் வரக்கூடிய பல்வேறு உணர்வுகளை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கக்கூடிய எல்லாருமே கற்றுக்கலாம். குடும்ப தலைவி தாராளமாக கற்றுக்கலாம். மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இதை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் நோயாளிகளை விரைவாக குணப்படுத்துறதுக்கு இது உதவி செய்யும். இந்த மலர் மருத்துவத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 2000 ரூபாய். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.